நாம 2021 தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஆதரவு பெற்று மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்தாரு. யாருடைய நாற்காலி கீழே போய் ஒளிஞ்சு கொண்டு போய் தவழ்ந்து கொண்டு போயோ யார் காலையும் பிடிச்சு முதலமைச்சர் ஆகல. நான் யார சொல்றேன்னு தெரியுது இல்ல, பாதம் தாங்கி பழனிசாமி. கண்கொள்ளா காட்சி. தமிழ்நாட்டில் இல்லம்மா, உலகத்திலேயே இப்படி முதலமைச்சரான ஒரு ஜென்மத்தை நீங்க பார்க்கவே முடியாது. கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணா இருந்தா இப்போ என்ன தெரியுமா, ஏதோ தேடுறாரு, சில்லறை போட்டாரு, தேடுறாரு. இப்போ 2-3 நாளா பிரச்சாரத்துல இத பெருமையா வேற சொல்றாரு. ஆமா, நான் தவழ்ந்து போய் தான் முதலமைச்சரான. அவங்க என்ன 3வது மனுஷனா? நான் அவங்க காலை பிடிச்சுதான் முதலமைச்சரான. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கம் வேணாம்? அதாவது இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட கேவலமான ஒரு முன்னாள் முதலமைச்சரை இந்திய வரலாற்றிலே யாருமே பார்த்தது கிடையாதுமா. அதனால தலைவர் அவர்கள் எப்பவுமே அவர் செல்லமா கூப்பிடுவாரு, பாதம் தாங்கி பழனிசாமி. மாத்தி 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 பேசுவாருமா. அது இப்ப தொடர்ந்து 2 நாளா பிரச்சாரத்துல தொடர்ந்து என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி எப்ப பார்த்தாலும் கல்லுதான் காட்டுறாரு. இந்த கல்லுதான். இது 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 27ஆம் தேதி திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு வந்து, நாங்க மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்தர போறோம்னு சொல்லி அடிக்கல் நாட்டி வச்சுட்டு போன கல்லு. வச்சிருந்தது ஒரே கல்லு. அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்னன்னா கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், இது வரைக்கும் 1 ரூபா ஒதுக்கலமா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்லை நான் கொடுக்க மாட்டேன். இதான மெயின் கல்லு.